நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகம். இன்றைக்கி வாசித்த 115ஆம் சங்கீதம் அதை அழுத்தமாக சொல்லுது. யார் நம்புகிறாங்கன்னா பயப்படுறவங்க. யார் பயப்படுறாங்கன்னு ஆபிரகாமை பார்த்து சொன்னவனா, தன் நேசமிகும் பிள்ளையும் ஆண்டவர் பலிபீடத்தில் வைக்க சொல்லும்போது ஒத்த கேள்வி கேட்காம நான் நம்புகிறேன். 1000 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ல, அவங்க யாருமே ஆண்டவரை நம்புறதில்லை. அவர் சொன்னால் அப்படியே ஒப்பு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்காக மரித்தோர்லேருந்து எழுப்பவும் அவர் வல்லவர். மரித்து போனவைகளிலிருந்து அவர் எழுப்ப வல்லவர். ஆனால் அது எப்படி ஒப்பு கொடுக்கறதுன்னு கேட்டிங்கன்னா அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. அதனால தான் 115ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் நம்பு நம்பு நம்பு, உனக்கு அவர் துணை, உனக்கு அவர் கேடகம், நீ அவரை நம்புப்பா அப்படின்னு. அதனால தான் எபிரேயர் நிருபத்தை ஆக்கின்னு சொல்கிறாரு, தைரியமாக வரலாம். கிருபாசன தண்டையில் எப்படி வரலாமா? ஆமாம், அது ஏற்ற சமயத்தில் அவர் சகாயம் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி செய்வாரா? அவர் சொல்கிற நேரம், அவர் தர்ற நேரம் அது ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும். அதனால தான் தைரியமாக ஒப்பு கொடுத்துறோம். நம்மளை படைத்த ஆண்டவருக்கு நமக்கான காரியங்கள் நல்லா தெரியும்னு தைரியமாக. ஆபிரகாம் எப்படி ஒப்பு கொடுத்தான்னு எபிரேயரில் என்ன சொல்லி தெரியுமா? அவர் ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக போயிட்டார். ஒரு நொடி ஆனாலும் 2 பீஸாக வெட்டியிருப்பார். ஆனால் ஆபிரகாமுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு, எப்படி அவர் ஆண்டவரை நம்பினார்னா, அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு குழந்தை பிறக்கிறது வாய்ப்பே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு இருந்தாலும் சாராளுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா காத்திருந்தது 1-2 வருஷம் இல்லை, எத்தனையோ வருஷம். அப்போ இவ்வளோ பெரிய அற்புதத்தை அவரால் செய்ய முடியுமானா, மரித்தாலும் ஈசாக்க உயிரோடு தர முடியுங்கிற நம்பிக்கை. அதனால தான் அவரை விசுவாசிகளின் தகப்பன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசிகளின் தகப்பன்னு சொன்னார். இது எப்படி முடியும்? அதனால தான் நம்முடைய நம்பிக்கை பெருக வேண்டும், அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை பெருக வேண்டும். நான் கேட்குறேன், ஒரு ஆள் 1000 ரூபாய் தர்றேன், காலையில் 8 மணிக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வான்னு சொன்னால் 7:30 மணிக்கு அங்கே ஆள் நிற்கிது. இந்த 1000 ரூபாய்க்கு இருக்கிற கீழ்ப்படிதல் கூட நம் வாழ்க்கையில் பெரியவைகளை செய்யப்போகிற ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏப்பா 7:30 மணிக்கு நிற்கிற 8 மணிக்கு வர சொன்னார், அவர் போயிடக்கூடாதுல்ல, அவர் போயிடக்கூடாது. அதனால்தான் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உலகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதாக இருக்குது. அல்லேலூயா. உலக மனுஷன் சொன்னாங்க, ஒருத்தன் 1 கோடி ரூபாய் வச்சுருந்தாருன்னா 2 வருஷத்தில் காலி பண்ணிடுவானா. அவ்வளவு பொருளாதார பிரச்சனையோடு நிற்கிறோமா? நம்ம பணத்தை நம்ம நம்ப முடியாது, நம்ம உறவுகளை நம்ம நம்ப முடியாது. மனுஷருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் வச்சிருக்கிற நன்மை மிகவும் பெருசாக இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் நான் ஆண்டவரே நாங்கள் நம்புறேன்னு சொல்கிறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு கிருபைதாரு ஆண்டவரே. நீங்கள் என்ன சொன்னாலும் கை உயர்த்தி சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. ஆமாம், கிருபைதாங்க ஆண்டவரே, கிருபைதாங்க ஆண்டவரே. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது நான் வந்து பாடுறேன், துதிக்கிறேன், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னாலும் ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அதை ஒன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் யாருக்கு கேடகமாக இருக்கிறார்? 3 காரியத்தை நான் சொல்லணும், அதனால நான் வேகமாகவே சொல்லிடுவேன். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமா யாருக்கு காத்திருக்கிறதா? கர்த்தருக்கு. அவரே நமக்கு துணையும் கேடகமாக இருக்காரு. எல்லாரும் சொல்லுங்க, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கேடகம், காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கேடகம். 65 வயசில் ஆபிரகாம் அங்கிருந்து கிளம்பி 35 வருஷம் காத்திருந்தார். ஈசாக்கு 20 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆமாம், யோசேப்பு 13 ஆண்டுகளுக்கு பக்கத்தில் காத்திருந்தார். இப்படி தேவதாசர்கள் எல்லாம் ஆண்டவருடைய தீர்மானங்களுக்காக, திட்டங்களுக்காக காத்திருந்தார்கள். இவங்க எல்லாரும் விட ஒருத்தன் புதிய ஏற்பாட்டில் காத்திருந்தான் 38 வருஷம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் காத்திருந்தான்ங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நான் சொல்லவா? நீ சுகம் அடைய விரும்புகிறாயான்னு கேட்டப்ப, ஆண்டவரை யாராவது என்னை தூக்கி விட்டுருவாங்க, இந்த குளத்துக்குள்ள நான் விழுந்து எந்திரிச்சு சுகமாயிருவேன் தானே நான் இந்த வாசல்ல உட்கார்ந்துருக்கேன். இல்லைன்னா எங்க வீட்டுக்கு நான் போயிருக்க மாட்டேன்னா